செடி செய்ய போகிறோம். ஒரு பிடி உள்ளி எடுத்தோம். சின்ன உள்ளி, சின்ன சின்ன ஈரொள்ளி. இது சின்ன உள்ளி. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அளவாக புளி எடுத்து வச்சுருக்கோம். கடுகு போட்டாச்சு. கடுகு கொட்டியாச்சு. இந்த மிளகு அப்படி போடணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் எல்லாம் தின்னணும். சரி, வதக்கணும். சீக்கிரம் ஏதாவது ஒரு சோறு வச்சு கூட்டு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இதை டக்குன்னு செய்து டக்குன்னு சாப்பிடுவோம். மீதி எடுத்து வச்சுக்கலாம். நாலஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். இதை போட்டே செஞ்சு சாப்பிடுறதுதான். இங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெட்டி வச்சுருந்தா அந்த 3 பச்சை மிளகும், ஒரு பிடி உள்ளி. இது நிறைய வேணால் நிறைய. இது எங்களுக்கு நெய் கொஞ்சம் சாதா மீன் வாங்கி குழம்பு வச்சோம். அதனால் கொஞ்சம் செய்யும். உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் வீட்டில் இருக்கையில் எல்லோரும் இதை செய்து ஒரு சோறு ஏதாவது வச்சு கஞ்சி, சூடு கஞ்சி வச்சு குடித்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கக்கூடாது, அப்போ திங்கியது நல்ல ருசியாக இருக்கும். ரொம்ப வதங்கக்கூடாது, கரெக்டாக வதங்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? அளவாக புளி 2 நிமிஷத்தில் செஞ்சது. புளி ஒரு பிடி வெள்ளிக்கு ஒரு மிளகு பொடி. இனி உப்பு. இது கொஞ்சம் இந்த பழம் புளியாக இருக்கும். இது நார்வல் புளி. அதனால் அது கொஞ்சம் கலர் கம்மியாகிடுச்சு. இதில் மஞ்சள் பொடியோ எதுவும் போடக்கூடாது. இவ்வளவுதான். இந்த உள்ளியும் இதையும் வதக்கணும், கொதிக்க விடணும். இது வேவணும். இனி கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படி சவைச்சி சாப்பிடலாம். நல்லா இது தூர போடக்கூடாது. நல்லா சத்து இருக்கு. இதில் வத்தல் பொடியோ எதுவும் போடக்கூடாது. சிம்பிளாக ஒரு கறி கூட்டு ஒன்றும் இல்லையா? இதை 2 உள்ளியை படப்பட நறுக்கணும். கொஞ்சம் புளியை ஊற போடணும். அப்படியே 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்கணும். கொதிக்க விடணும். நல்லா வத்திடும். அந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும். அந்த புளி வற்றினா தான் அதில் கலந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். காயப்பொடி போடணும். மணமாக இருக்கும். நல்லா மணக்குது. அப்படி மணக்குது. இது ஓட்டை சின்னது, அதனால அப்படி போதும். இவ்வளோ காயம் போடணுமான்னு நினைக்கக்கூடாது. ஓட்டை சின்னது. இன்னும் வேகணும். வெந்தால் தான் அது ருசி. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும். இந்த மிளகையும் கடித்து சோறும் வச்சு சாப்பிட்றலாம். தயிர் இருந்தாலே கொஞ்சம் தயிர் போடுறது காட்டி தரேன். உள்ளி வேவணும், கொஞ்சம் வேவணும். அப்போ நல்லாயிருக்கும். இந்த தண்ணி இன்னும் வற்றணும். இன்னும் கொஞ்சம் அந்த புளி தண்ணி வற்றணும். பார்த்து விடணும். உப்பு கரெக்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து உடனே பாருங்கள். இப்போ போட்டுருவோம். எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் இப்படி சின்னதெல்லாம் இனி சின்னதாக செய்துகிட்டே இருக்கேன்.